ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். எஸ், ஒரு பெரிய ஷாக்கிங்கான நியூஸ் தான். எஸ், ஒரு பாப்புலர் சீரியலுடைய கிளைமேக்ஸ் வந்து நாளைக்கு வரப்போகுது அப்படிங்கிற மாதிரியான அப்டேட்ஸ் கிடைச்சிருக்கு. ஸோ என்ன சீரியல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கரண்டாக 4 o'clock டெலிகாஸ்ட் ஆகிற கண்ணை கலைமான சீரியல் விஜய் டிவி. ஸோ இப்போ ரீசெண்டாக தான் இந்த சீரியலுடைய டைம் வந்து சேஞ்ச் பண்ணாங்க. 1:30 4 o'clock வந்து டைம் சேஞ்ச் பண்ணாங்க. நான் ஆல்ரெடி உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருந்தேன், கொஞ்ச நாள் தான் வந்து 4 o'clockல மூவ் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் வந்து சீரியல் என் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் சடனாக எந்த ஒரு ப்ரோமோ எந்த ஒரு அப்டேட்டுமே இல்லாமல் சீரியல் வந்து சடனாக முடிக்கிற பிளானில் வந்து இருக்காங்க. ஸோ ஆர்டிஸ்ட் கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டா, எஸ் நாளைக்கு வந்து சீரியலுடைய கிளைமேக்ஸ் எபிசோட் வந்து வரப்போகுது அப்படின்ற மாதிரி வந்து அவங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த சீரியலை ரீப்ளேஸ் பண்ணி எந்த சீரியல் வரப்போகுது அப்படிங்கிறத நம்மளுடைய அடுத்த கேள்வியாக இருக்கும். பட் இது வரைக்கும் விஜய் டிவி சைடில் இருந்து எந்த ஒரு புது சீரியலுக்கான ப்ரோமோவே ஏர் ஆகலை. ஸோ எந்த ஒரு ஆஃப்டர்நூன் சீரியலுக்கான அறிவிப்புமே எனக்கு எதுவும் தெரியலை. ஸோ இப்போதைக்கு அந்த இடத்துல ஏதாச்சும் ரிப்பீட் சீரியல்ஸ் போடுறதுக்கு தான் சான்சஸ் இருக்குது. ஸோ ப்ரைம் டைமில் வந்துட்டு இப்போ ஆக கல்யாணமோட ரிப்பீட் வந்து இது வரைக்குமே நான் ப்ரைமில் இல்லை. ஸோ மேபி ஆக கல்யாணத்தோட ரிப்பீட்டை வந்து அந்த ஸ்லாட் கொடுக்கறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ இனிமேல் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா விஜய் டிவி சைட்லேருந்து எந்த ஒரு பிளானுமே சடனாக எடுத்துருவாங்க. ஸோ மேபி வேறு ஏதாச்சும் சீரியல்ஸுடைய ரிப்பீட் கொடுக்குறாங்களா, இல்லை ஓல்டு சீரியல்ஸ் ஏதாச்சும் கொண்டு வந்து இடத்துல டெலிகாஸ்ட் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத பற்றி தெரியல. ஏதாச்சும் சீரியல்ஸ் 1 hour டெலிகாஸ்ட் பண்ணுறாங்களா அப்படிங்கிற அப்டேட்ஸ் வந்து எனக்கு கிடைச்சதுன்னா உங்க உடனே வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பற்றின உங்களோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்ணை கலைமான எண்ட் வந்து ஒரு சில பேருக்கு மிஸ்ஸிங் தான் கொடுக்கும். ஏன்னா ஒரு சில பேருக்கு வந்து ஹாப்பி நியூஸாக கூட இருக்கலாம். மேபி ஏன் இந்த சீரியல் வந்து ஆல்ரெடி மௌனராகம் வந்துருச்சு, ஸோ அதே கான்செப்ட்டில் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்லாம் கூட கேட்டிருந்தீங்க. ஸோ அந்த ஃபேன்ஸ்க்கு ஒரு வகையில் ஹாப்பியாக இருந்தாலும் பட் சில பர்டிகுலர் ஃபேன்ஸ்க்கு வந்து கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா பவித்ராக்குமே இது வந்து ஒரு பெரிய ப்ராஜெக்ட், விஜய் டிவியில் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட். அங்கே இருக்க குழந்தைங்களா இருக்கட்டும் சரி, அதே போல் நவீனுக்குமே சரி, இப்போ தமிழும் சரஸ்வதியிலிருந்து இங்கே வந்து ஒரு மெயின் லீடாக வந்து ஒரு ப்ரொமோட் கிடைச்சிது. ஸோ இதெல்லாம் வந்து சீக்கிரம் எண்ட் ஆகுது அப்படின்னு சொல்லும்போது பர்டிகுலர் ஃபேன்ஸ்க்கு வந்து ஒரு கஷ்டத்தை கொடுக்கும் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவுமே கூட. ஸோ அங்கே இருக்கிற ஆர்டிஸ்ட்லாம் அடுத்தடுத்து ஒரு பெரிய ப்ராஜெக்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக கிடைக்கணும். ஸோ விஜய்லேயே அதுவும் கிடைச்சா நமக்கு இன்னுமே ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்கும் அப்படிங்கிறதான் என்னுடைய விருப்பமே கூட. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த அப்டேட் பற்றி உங்களோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை.